திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்த சண்முகர் சிலை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பக்தர்களை அதிர வைத்தது. அதே நாளில் முருகப்பெருமான் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றி காட்டிக் கொடுத்த சம்பவம் மொத்த பக்தர்களையும் மெய்சிலிர்க்க வைத்தது. அன்றைய தினம் நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் உற்சவர் சண்முகர் சிலை உள்ளது. இந்த சிலையை கிபி 17ஆம் நூற்றாண்டில் டச்சு நாட்டு கடல் கொள்ளையர்கள் திருச்செந்தூர் கோயிலை கொள்ளையடிக்க படைகளுடன் கோவிலுக்குள் புகுந்துள்ளனர். அங்கு இருந்த கல் சிலைகளை எல்லாம் அடித்து உடைத்த அவர்கள் கோவிலுக்குள் புகுந்து சண்முகர் ஐம்பொன் சிலையை மட்டும் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது சண்முகர் சிலையை தாங்கள் வந்த கப்பலில் தூக்கி சென்றனர். கப்பல் திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்ட சிறிது தூரத்தில் கடலுக்குள் பெரும் புயலும் இடியுடன் கூடிய மழையும் பெய்துள்ளது. இதில் நிலை குலைந்த டச்சுக்காரர்கள் அந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் தத்தளித்துள்ளனர். திடீரென யோசித்த டச்சு கொள்ளையர்கள் அச்சத்தில் சண்முகர் சிலையை கடலுக்குள் தூக்கி போட்டுள்ளனர். அடுத்த நொடியே புயலும் மழையும் நின்றுள்ளது. இதனையடுத்து டச்சு கடல் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். சண்முகர் சிலை கொள்ளையடித்து செல்லப்பட்ட சம்பவம் அறிந்த பக்தர்கள் வேதனை அடைந்தனர். அப்போது நெல்லை மாவட்டத்தில் பிரபல முருக பக்தரான வடமலையப்ப பிள்ளை கனவில் முருகன் தோன்றி சண்முகர் சிலை கடலில் இருக்கும் இடத்தினை உணர்த்தி அந்த இடத்தில் எலுமிச்சப்பழம் மிதந்து கொண்டிருக்கும் என்று அடையாளத்தை கூறிவிட்டு மறைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வடமலையப்ப பிள்ளை மறுநாளே பக்தர்களோடு கடலுக்குள் சென்று அடையாளம் காட்டிய இடத்தில் இருந்து முதலில் நடராஜர் சிலையையும் பின்னர் சண்முகர் விக்கிரகத்தையும் கண்டெடுத்து ஆலயம் கொண்டு வந்து சேர்ந்தனர். இவ்வாறு கடலில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சண்முகர் சிலைக்கு திருச்செந்தூர் கோயிலில் மீண்டும் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டார். மேலே கூறப்பட்ட தகவல்கள் அனைத்தும் வரலாறாகவே உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் சண்முகர் ஆண்டு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சண்முகர் கண்டெடுக்கப்பட்ட 370வது ஆண்டு விழா நாளை வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது.